நம்ம வந்து இப்ப ஷெஃப் கிட்ட இருந்தெல்லாம் கத்துனது கிடையாது. நம்ம எல்லாம் சாப்பிட்டு we have developed the இது taste of it. சாப்பிட்டு முந்திரி பருப்பு இந்த ரெசிபிலயும் இல்லன்னா கூட நீ போட்டு விடுவ. தாசப்பிரகாஷ்ல நம்ம யோசிச்சு பார்த்தேன்னாக்க டெஃபினட்டா இதெல்லாம் இருக்குறாங்க சொல்றேன். கரம் மசாலா எல்லாம் அப்பெல்லாம் அந்த பொடி எல்லாம் இருக்காது. கரெக்ட். அத்தனை வருஷம் முன்னாடினா பாத்துக்கோ. அப்பெல்லாம் கரம் மசாலான்றது பேர் மினிமம் தான். இருக்கும். ஆஹா சீக்கா பாத்து குடு குழந்தைக்கு. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். போன வாரம் கும்பகோணம் ரசத்துக்கு வந்த ரெஸ்பான்ஸ் இருக்கே, எங்களோட வைரலா போன வீடியோஸ்ல in 2025 this is the video that has gone viral. Thank you very very much. எத்தனை பேர் அதை ட்ரை பண்ணி even taken photographs of அனுப்பிச்சு காமெண்ட் பண்ணி thank you very much. We were very very thrilled அதை பார்க்கும்போது. ஏன்னா அத்தனை பேர் நிறைய பேர் என்ன யோசிச்சா, எப்படி இது தேங்காய் போய் எப்படி ஒரு ரசத்துலன்னு. பட் அதை அரைக்கும் போதும் சரி, மேல அதை தூவியும் சாப்பிடும் போது அதோட நான் கம்மியா போட்டேன். ஆமா, அதுக்கு நிறைய போட்டுதான் ப்ராபபிலி இட் வுட் ஹேவ் பீன் ஈவன் இன்னும் பிரமாதமா இருக்குமோன்னு. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ் ஒரு ட்ராக்ல ஓடின்னு இருக்கிற டைம்ல நம்ம நாஸ்டால்ஜியா சீரீஸ் அப்படின்னு ஒன்று பண்ணோம் இல்லையா? அதாவது என்ன பண்ணுவோம் நாஸ்டால்ஜியால ஆமண்ட் சூப் ஆஃப் பூனம். கரெக்ட், ஆஃப் பூனம் சாந்தி விஹார் இதோட ஆமண்ட் சூப் பண்ணோம் இல்லையா? அந்த மாதிரி இன்னைக்கு நாஸ்டால்ஜியா சீரீஸ்ல வந்து we are going to Dasaprakash bread piece masala from Dasaprakash. இது வந்து ஆக்சுவலா நம்ம வந்து இப்ப ஷெஃப் கிட்ட இருந்தெல்லாம் கத்துனது கிடையாது. நம்ம எல்லாம் சாப்பிட்டு we have developed the இது taste of it. சாப்பிட்டு சரி சொல்லு என்னெல்லாம் வேணும் பிரெட் பீஸ் மசாலாக்கு? பீஸ் மசாலாக்கு இது வதக்கிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம், முந்திரி பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய், ஒரு ரெண்டு பூண்டு பல்லு. ஓகே. அது ஒருவேளை இருந்தாலும் இருக்கலாம், இல்லாட்டாலும் இருக்கலாம். சரி, வெங்காயம் என்ன ஒரு வெங்காயம் சொல்லலாமா? ஒரு வெங்காயம் எல்லாம் சின்னதா கட் பண்ணிட்டு. சரி, இது நல்லா 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் முந்திரி பருப்பு. அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் தான். இஞ்சி கொஞ்சம், பச்சை மிளகாய் வந்து நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி. ஓகே. அது அப்புறம் தாளிக்கிறதுக்கு இது டொமேட்டோ வந்து பிளான்ச் பண்ணி அதுவும் அரைக்கிறதுக்கு வச்சிருக்கேன். சரி, இது எத்தனை தக்காளி இருக்கும்? இது வந்து ஒரு 2-3 தக்காளி இருக்கும். கொஞ்சம் நல்லா பெருசா இருக்கிறதா தான். ஓகே. அப்படி இல்லாட்டாக்கா 4 போட்டுக்கலாம். சரி. தாளிக்கிறதுக்கு சீரகம், பட்டை, லவங்கம், கிராம்பு. சீரகம் இல்லம்மா, வெறும் பட்டை, சீரகமும் இருக்கு. சீரகம் வந்து அது அதுல வச்சிருக்கல, அதுல இருந்து எடுத்துப்பேன். சரி. அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் அதுவும். ஓகே. Then you have the தனியா பொடி, மஞ்சள் பொடி, இந்த காஷ்மீரி சில்லி பவுடர், பெஸ்ட் பட்டர், ஒயிட் பட்டர். ஆமா, அது ஒயிட் பட்டர். அதெல்லாம் அப்புறம் நான் சொல்றேன் என்னன்னு. சரி. முதல்ல வந்து அப்புறம் ஹலோ முக்கியமான ஹீரோயினை விட்டுட்டேன். ஹீரோ இஸ் பட்டாணி. ஹீரோயின் வேணும்னாக்கா you can take fresh ones. இது வந்து we have taken the frozen ones. சரி, ஓகே. அத நீ கட்டு போறோம். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் போடணும், கொஞ்சம் தாராளமா. இதோட கொஞ்சம் adding little butter also. ஓடு சக்க கொஞ்சம் அது சூடாட்டும். ஓகே. ஒயிட் பட்டர்னா சும்மா ராகேஷ், இதெல்லாம் அந்த ஒயிட் பட்டர் தான். அது இட்ஸ் நாட் எனி ஒயிட் அன்சால்டட். ஆமா, அந்த பட்டர் தான் அது. ஓகே. இப்போ இது வந்து இந்த வெங்காயத்தை போடுறேன் நான். ஓகே. எல்லாம் சின்னதா கட் பண்ணிட்டு ராகேஷ். சரி, இது எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் அவ்வளவுதான் இல்லையா? இல்ல ஒரு பெருசுனா ஒரு பாதி. இதோட add this இந்த இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே யூ ஆட் இட். கொத்தமல்லி மட்டும் கடைசியில போட்டுக்கலாம். ஓகே. 2 இன்ச் பீஸ் வந்து இஞ்சி, அப்புறம் 2 பல்லு பூண்டு. ஓகே. இது இப்ப நீ பண்றது வந்து வதச்சு அரைச்சுக்கிறதுக்கு. ஓகே. நல்ல அந்த பட்டரும் வெங்காயம் வதங்கும் போதே அதோட ஒரு வாசனை இருக்கு. இதோட யூ ஆட் திஸ் முந்திரி பருப்பு. பார்த்தேன், முந்திரி பருப்பு இந்த ரெசிபிலயும் இல்லன்னா கூட நீ போட்டு விடுவ. தாசப்பிரகாஷ்ல நம்ம யோசிச்சு பார்த்தேன்னாக்க டெஃபினட்டா இதெல்லாம் இருக்கு ராகேஷ். அவ அப்பவே அவ்வளவு நல்லா பண்ணிருக்கா. அது சரி, எத்தனை வருஷம் முன்னாடி அது. ஆமா, எனக்கே ஞாபகம் இருக்குங்க. பட் ஐ வேக்லி ரிமெம்பர், ஐ வாஸ் டூ யங் தென். பட் அங்க அந்த ஒரு ஊஞ்சல் ஒண்ணு இருக்கும் அந்த பிளே ஏரியால. இப்படி உட்காந்து 2 பேர் இந்த பக்கம் உட்காந்து ஆப்போசிட்டா இப்படி போயிட்டு வரலாம். அது அண்ட் ஆல்சோ ரெஸ்டாரண்ட்ல வந்து
மணி எல்லாம் கோத்த ஒரு ஹார்ட் மாதிரி இருக்கும் இன்னும். ஓ மணியில வந்து கர்டன் மாதிரி பியூட்டிஃபுல்லா இருக்கும் அது. I still remember. நல்ல பிங்க் கலர்ல வெளியில இருந்து பார்த்தா கூட you can see அந்த மாதிரி. இன்னொன்னு தெரியுமா, அந்த லிஃப்ட்ல I used to be, இப்ப மாதவ் வந்து லிஃப்ட் ஃபேசினேஷன் மாதிரி எனக்கு அப்போ ஃபேசினேஷன் லிஃப்ட். அங்க என்ன மாதிரி லிஃப்ட்னா அந்த கொலாப்சிபிள் கேட் போட்டு லீவர் இருக்கும். கீழே இருந்து இப்படி மேல தூக்கினா இட் வில் கோ அப், அங்கே இருந்து கீழே இறக்கினா இட் வில் கம் டவுன். அந்த மாதிரி லிஃப்ட். வெங்காயம், பூண்டு, முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் வதங்கிட்டு இதுல வந்து I'm putting the blanched tomatoes. ஓகே. இது வந்து இதுதான். சோ இத வந்து இப்ப ரொம்ப வதக்கிக்க வேண்டாம். இது நீ வந்து you can do it a nice puree. இதுதான் கிரேவி பேஸ் தான். வெரி குட். ஓகே. சோ இப்போ இத நான் கூல் டவுன் பண்ணிட்டு அரைச்சிட்டு வந்துட்டுமா? தவறுமா நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். குட். இப்போ பாரு கொஞ்சம் எண்ணெய் விடுறேன். then I am adding butter also. This is a great gravy base. இத நீங்க பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க அந்த பன்னீர் மக்னியா இருக்கட்டும், எனிதிங், ஆலு தம், என்ன சப்ஜிக்கு வேணாலும் இத கிரேவி பேஸா யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணி வதக்கிட்டு இதுல கொஞ்சம் மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, தனியா பொடி யூஸ் பண்ணி you can add whatever பாஞ்ச்புரான் மசாலா பண்ணி you can make like a Bengali style aloo dum. Not the authentic recipe but ஒரு மேக் ஷேப் மாதிரி it will come out incredibly. இதுல வந்து நான் பூண்டு வந்து ரொம்ப கொஞ்சம் தான் போட்டுருக்கேன், just like that. If you want இல்ல பூண்டு போட்டா பரவாயில்லை. இல்ல நான் போடல, சும்மா எல்லாத்துக்கும் ஜஸ்டிஃபிகேஷன். அம்மாக்கு அவ்வளவா பிடிக்காதனால அதனால போடு சாத்து. இதுவே கம்மி. இன்னும் ஒரு மாதிரி ஒரு ஸ்லாப் ஒன்று இருக்கணும். இது பத்தியா சீரகம், பட்டை, கிராம்பு, லவங்கம், ஹோல் ஸ்பைசஸ். எக்ஸாக்ட்லி. ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய். அது அண்ட் ஆல்சோ துளியூண்டு ஆனியன் வச்சிருக்கேன். அந்த அரைச்சினது தவிர பட்டரோ எண்ணெயோ பாரு. இதோட ஆட் த மஞ்சள் பொடி, தனியா பொடி கொஞ்சம் நல்லா போடுவா அவ நல்லா. இன்னொரு தாசபிரகாஷ், இப்ப நான் போய் பார்த்த மாதிரி சொல்லல, அதானே நம்ம வாசனையில சொல்றேன். கரம் மசாலா எல்லாம் அப்பெல்லாம் அந்த பொடி எல்லாம் இருக்காது. கரெக்ட். அத்தனை வருஷம் முன்னாடினா பாத்துக்கோ. சி அப்பெல்லாம் கரம் மசாலான்றது பேர் மினிமம் தான். இருக்கும். ஆஹா வெரி நைஸ். இது இந்த ரெட் சில்லி. இது காஷ்மீரி சில்லி பவுடர். இது மெயினா அந்த கலருக்கு தான், காரம் இருக்காது. அதுதான் காரம் இருக்காது. இதெல்லாம் காரமே கிடையாது நம்ம நாட்டுல பண்றது. ஆமா. ஆஹா. இது வந்து கொஞ்சம் உப்பும் போட்டுடுறேன். அப்புறம் நீ மாதிரி மச்சிக்கு வச்சுட்டு மாதிரி பார்த்துட்டு வேணா திருவி போட்டுக்கலாம். அதானே கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டணும். இங்க வதக்கிக்கும் போதா கொஞ்சம் நாட் மச், அவ்வளவுதான். ஆஹா போடு சக்க ஃபர்ஸ்ட் கிளாஸ். போடட்டுமா? போடு. ஜாகிரதை. ஆஹா பாரு இது. இப்படி இருக்கு பத்தியா? இன்னும் கொஞ்சம் ஜலம் விட்டு பார்க்கலாம். நீ கேப்பேன்னு பாரு, இந்த மிக்ஸில அலமின தண்ணி கொஞ்சம் வச்சிருக்கேன். அதுதான் நீயே சொல்லுவல்ல, அலமின தண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு இங்க ஒரு டிப் சொல்றேன். இந்த கிரேவி பேஸ் இப்போ இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து இப்போ நீங்க இதை இன்னும் கொதிக்க விட்டுட்டு இப்போ இந்த மட்டர் நம்ம ஆட் பண்ற மாதிரியே மட்டரோட சேர்ந்து பன்னீர் இல்ல வேக வச்ச ஆலு ஆட் பண்ணி கசூரி மேத்தி கொஞ்சம் நல்லா க்ரஷ் பண்ணி அதுல போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் சப்ஜி இருக்கு. கசூரி மேத்தியை அவாய்ட் பண்ணிட்டு பாஞ்ச்புரான் இருக்கு பாத்தீங்களா, தட் இஸ் த பெங்காலி ஸ்பைசஸ். அதாவது சோம்பு, சீரகம், வெந்தயம், கடுகு அண்ட் அந்த கலோஞ்சி, அந்த கருஞ்சீரகம் மாதிரி அது சேர்த்து போட்டு தாளிச்சுட்டு இது போட்டு இதே ப்ரொசீஜர் பண்ணீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பெங்காலி ஸ்டைல்ல உங்களுக்கு ஒரு சப்ஜி ரெடி ஆயிடும். பட் பேஸ் இஸ் த கிரேவி. ஆஹா. ஆமா. இது கொஞ்சம் மூடி வைக்கலாமா? வைக்கலாமே, கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம். இல்ல ஆமா ஓகே. இல்ல அது கொஞ்சம் குறைச்சு வச்சுட்டோம். சரி. இது எல்லாமே ரொம்ப பத்திர தீயில இருக்க கூடாது. எல்லாமே மீடியம் ஃப்ளேம் தான். சரி. மீடியம் ஹைல. ஓகே. இப்போ அத மூடி வச்சிரு 5 minutes. ஓகே, மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். ஆஹா என்ன வாசனமா. நான் ரெடி சாப்பிடுறதுக்கு. இது இன்னும் பட்டாணி போடல. அதான் தெரியும், அதுக்கு அப்புறம் தான் சொல்றேன். முன்னாடியே நான் வந்து துண்டு போட்டு வச்சுடுறேன்றேன். ஆஹா சபாஷ். ஆஹா இங்க பாரு. ஆமா, இது வந்து ரொம்ப நீராவும் இருக்க கூடாது. that should be served on the bread. ஆமா. இந்த கிளப்ல எல்லாம் வந்து பீஸ் ஆன் டோஸ்ட் நான் போட்டுருக்கேன் மெனுல. எல்லா கிளப்லயும் இங்க எல்லா இடத்துலயுமே வந்து பீஸ் ஆன் டோஸ்ட் அப்படின்றது போட்டுருக்கேன். அம்மா வெரி குட், ரெடிமா.
ஒரு 5 நிமிஷமா கொதிக்கணும் இது. சரி ஓகே. ஏன்னா அந்த அதுக்குள்ள நம்ம வேணா பிரெட் பாட்டிடலாமா? பிரெட் நல்லா டோஸ்ட் பண்ணு. ஓகே வரேன். பிரெட் வந்து இப்போ 2 ஸ்லைஸ் வந்து we just cut it like that. பாத்தீங்கன்னா தெரியும். சும்மா ட்ரை டோஸ்ட், கொஞ்சம் வேணா ஒரு டச் ஆஃப் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் மேல. இல்ல கொஞ்சம் நன்னாவே இல்லம்மா, சர்வ் பண்ணும்போது அது கடிக்கும் போது பட்டர் இருக்கணும். ஆமா, இது நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷா தான் இருக்கும். ஆமா ஆமா ஆமா. ஆஹா, இங்க பாருமா, நீ சொன்ன மாதிரியே திருப்பி டோஸ்ட் பண்ணி அதே பிரெட் ஸ்லைஸ் மாதிரியே வெச்சாச்சு. So that you wouldn't know whether it is a cut bread or the whole bread. Got it. அப்படிதான் இருக்கும். ரைட் அவ சர்வ் பண்றது இப்படிதான் பண்ணுவா. இப்போ வந்து இத வந்து இந்த கொத்தமல்லி இதுல போடுறேன் நான். ஆஹா, சோ இது ஆயிடுச்சு இந்த கிரேவி. இது ஆயிடுச்சு. நல்லா பாக்குறதுக்கு இது வந்து ரொம்ப நீரா இருக்க கூடாது. because you are spreading this on top of the bread. இன்னொன்னு, இதுல இருந்து நீ முந்திரி பருப்பு அரைச்சு விடுறதுனால கொஞ்சம் இன்னுமே திக்கன் ஆகும். அது முந்திரி பருப்பு அது கரெக்ட். நாமளா மனசுல யோசிச்சுட்டு பண்ற இது. குடு 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 குடு. குழந்தை வெயிட் பண்ணிட்டு இருக்கு. மேல போடணும் இது. பண்டா இருக்கண்டா. இது நல்ல க்ளோஸ் எடுத்துக்கோப்பா, நல்ல க்ளோஸ் எடுத்துக்கோ. மச்சி காப்பாத். இப்படிதான் கொடுப்பாவா. பிரெட் பீஸ் மசாலா ஆர்டர் பண்ணுனா இது மாதிரி பண்ணிட்டு, இது பிரெட்டே தெரியாது உனக்கு. அப்படி முழுகி இருக்கும். அப்படியே முழுகி இருக்கும். அதுக்கு மேல அந்த பிளாப் ஆஃப் பட்டர். பட்டர் பட்டர் பாத்தே. உனக்கு பட்டர் போடுறதுக்கு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப நீ பிளாப்னா நீ ஒரு டேங்க் நிறைய போடுவே. ஐ விஷ் அது இது வேணும்னா இது இப்ப நீ பார்வைக்கோசரம் நான் போடுறேன். போடு. இது இப்படிதான். சீ காப்பாத்து. குடு குடு குடு. குழந்தை குடு, குழந்தை குடு, குழந்தை குடு.